நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். பேச்சு போட்டிக்கு பதிலா பாட்டு போட்டி வச்சிருந்தாங்கன்னா நம்ம இசை கப்பு கொண்டு வந்திருப்பா. டான்ஸ்ல கேபி அடிச்சுக்கவே முடியாதுப்பா. டேலண்ட்லாம் நம்ம இங்க தான் இருக்கு, ஆனா பேரு மட்டும் அவங்களுக்கு போகுது. பேச்சு போட்டிக்கு பேசாம அழுதே ஒருத்தி பாப்புலர் ஆனானா அது நம்ம வாட்டர் டேங்க் மட்டும்தான். உன்னால அழ முடியுமா? உன்னால அழ முடியுமா? என்னால முடியாதுப்பா. ஸ்விட்ச் போட்ட மாதிரி அழறதுக்கு அவளால மட்டும் தான் முடியும். அதனாலதான் அவளுக்கு அந்த பேரு. ஏய் கேபி, நீ ஒரு டான்ஸ் ஆட. சரி, அப்ப நீ பாடு. ஏய் ஜிங்கிலி ஜிங்கிலி ஜிலுக்கி போட்டு சில்லு சிலுக்கிற ரவிக்க போட்டு எங்க நீயும் கிளம்பி போற சொல்லு வேகமா. நானும் பேசிக்கிட்டு துணைக்கு வரேன் கண்ணே போவம்மா. ஜிங் சிக்கா கிச்சிக்கா 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 ஜிங் சிக்கா கிச்சிக்கா கிச்சிக்கா கிச்சிக்கா. எல்லாம் என்ன பண்ணுகிறீங்க? வெண்ணிலா இருக்கா? நீ சொன்ன மாதிரி பாப்புலர் ஆயிட்டா பாரு. குருவி சாரே வந்து கேக்குறாரு. வெண்ணிலா இருக்கா இல்லையா? குருவி சார் கேக்குறாருல, வெண்ணிலாவை காட்டுடி. இந்தா என்ன இது? வெண்ணிலாவத்தான் நான் கையில பிடிச்சேன் இந்த குருவி சாருக்காக. கண்ணை மூடு கொஞ்சம் நான் காட்டுறேன். வெண்ணிலாவை கேட்டா பாட்டு பாடி கலாகிறீங்க. என்ன குருவி, என்ன கோச்சுக்கிறீங்க? என்னது அண்ணனா? ஆமா அண்ணன், என்ன மாதிரி அண்ணா இல்லாத தங்கச்சிங்களுக்குலாம் நீங்க தானே அண்ணன். இது வேலைக்கு ஆகாது. வெண்ணிலா வந்தா எச்சம் பாக்கணும்னு சொன்னாருன்னு சொல்லு. இரு குருவினா, எங்க ஓடுற? எவர் தேவையில்லாம என் பேச்சுக்கு வராதீங்க. நானும் உங்க பேச்சுக்கு வரமாட்டேன். கோட்டை தாண்டி நானும் வரமாட்டேன், நீங்களும் வராதீங்க. பொறுங்கண்ணா, ஒரு சின்ன உதவி. என்ன உதவி? நீங்க தான் வட்டி கூடுறீங்களாமே. அதெல்லாம் இல்லையே. இப்ப என்ன வேணும் உங்களுக்கு? கட்டூரு நோட்டெல்லாம் வாங்க வேண்டியது இருக்கு. ஒரு 250 ரூபா கடனா கொடுத்தீங்கன்னா 2 மாசம் திருப்பி தந்துருவோம். ஆமாண்ணா, நாங்களா பள்ளிக்கூடத்து பசங்க, வட்டிக்கு மட்டும் கொஞ்சம் பார்த்து போட்டு கொடுங்கண்ணா. உங்க நக்கலுக்கு அளவேலாம் போயிடுச்சு. ஆளை விடுங்க. நீங்க தான் அடுத்த HMனு எல்லாம் பேசிக்கிறாங்க, உண்மையா என்ன? இந்த மேட்ரு உங்களுக்கு தெரிஞ்சிச்சா? அப்ப அது உண்மையான? ஆமா ஆமா, அந்த தமிழுக்கும் ஹீரோவுக்கும் தெரியாது, யாரும் சொல்லிடாதீங்கன்னா. அண்ணே, நீங்க எச்சம் ஆயிட்டீங்கன்னா எங்களுக்கு பாஸ் மார்க் போடுவீங்களாண்ணே? படிச்சாதான் பாஸ். என்னண்ணா இவ்வளவு ஸ்ட்ரிக்ட் ஆபீசரா இருக்கீங்க? முடியாதுன்னா முடியாதுதான். என்ன சார், ஸ்டாஃப் ரூம் பக்கமே ஆளை காணோம்? உங்களுக்கு பயந்துக்கிட்டு தான் நான் அந்த பக்கமே வர்றது கிடையாது. ஓ, சொன்னாங்க. என்ன சொன்னாங்க? தேனிக்காரரு ரொம்ப பயந்தவர்னு சொன்னாங்க. சவால் விட்டு தோத்து போயிட்டீங்க. என் முகத்துல முழிக்க கஷ்டமா இருந்திருக்கும். அதனால தானே ஸ்டாஃப் ரூம் பக்கம் வரல. என்ன கரெக்டா? ஆட, அந்த பேச்சு இன்னும் நீங்க விடவே இல்லையா? நான் அதை மறந்து ரொம்ப நாள் ஆச்சு. ஏன் மறக்க மாட்டீங்க? தோத்து போனவங்க பாவம் மறந்து தானே ஆகணும். சரி, என்ன வேணும் உங்களுக்கு? அடுத்த போட்டிக்காக காத்துட்டு இருக்கேன் சார். நாங்களும் தான். நீங்களா? நீங்க எதுக்கு காத்துட்டு இருக்கீங்க? ஏங்க, அடுத்த ஓட்டுல உங்களை ஜெயிக்கணும்ல. இருந்தாலும் உங்களுக்கு ஓவர் கான்ஃபிடன்ஸ் தான் சார். இதுல என்ன ஓவரு? உங்களை நாங்க திரும்ப பழி வாங்க வேணாமா? நீங்க எங்களை வின் பண்ண போறீங்க, அதுவும் இந்த 7C பசங்களை வச்சுக்கிட்டு. ஆமா. என்ன போட்டி? எந்த போட்டினாலும். ரொம்ப தான் நம்பிக்கை சார் உங்களுக்கு. ஆமாங்க, எந்த போட்டினாலும் ஓகே. முக்கியமா இங்கிலீஷ் பேச்சு போட்டினாலும் ஓகே தான். யார் பேசுவா? வெண்ணிலா. முதல்ல அவளை மேடை ஏறி ஒரு 5 நிமிஷம் நிக்க சொல்லுங்க, அப்புறமா பேசுறத பத்தி எல்லாம் பார்க்கலாம். எதுக்கு இந்த வில்லி வேஷம்? என்ன கோவப்படுத்தவா? உங்களுக்கு தான் அந்த பசங்க மேல அவ்வளவு அன்பு இருக்கு, அப்புறம் என்ன என்கிட்ட நடிப்பு? என்ன சார் சைலண்ட் ஆயிட்டீங்க? வெண்ணிலாலாம் இன்னொரு வாட்டி மேடையில எல்லாம் ஏற மாட்டா சார், பார்க்கலாமா? என்ன சார், எப்பவுமே உங்களுக்கு உங்க பசங்களை சொன்னா அப்படியே டென்ஷன் ஆயிடுவீங்க, இப்ப ஆகலையா? அப்படி சிரிச்சா என்ன சார் அர்த்தம்? டென்ஷன் ஆகலன்னு அர்த்தம். நான் சீரியஸா தான் சார் சொல்றேன். அந்த வெண்ணிலாலாம் சரியான பயந்தாங்கொள்ளி.
வேலைக்கே ஆக மாட்டா. ம் அந்த வெண்ணிலா மட்டுமே அப்படி இருக்கா? நாட்டில் நிறையா பொம்பளை பிள்ளைங்க அப்படித்தான் இருக்கு. சில பொண்ணுங்கள்லாம் சும்மா லேசாக சத்தம் போட்டு கூப்பிட்டாலே போதும், சும்மா கண்ணிலேருந்து பொலன்னு கண்ணீராக வந்துடுறேன். அதுக்கும் இதுக்கும் என்ன சார் சம்பந்தம்? இல்லை, பிள்ளைய சின்ன வயசுலேருந்து பொதுவாக எதுக்கு எடுத்தாலும் அழுவாங்கன்னு சொல்ல வந்தேன். இங்கே பாருங்க, அப்படி அழுகிற பொண்ணுங்களுக்கு வாட்டர் டேங்கு, அழுமூஞ்சி, மேகம், அருவி, இப்படிலாம் கூட பட்டப்பேர் இருக்குன்னு சொல்ல வந்தேன். என்னது பட்டப்பேர்? இல்ல சார், ஏதோ ஒரு பேர் சொன்னீங்களே. வாட்டர் டேங்கு, அழுமூஞ்சி, மேகம் இப்படியெல்லாம் இல்ல ஒன்னு சொன்னீங்க. அப்படியா? சும்மா வாய்க்கு வந்து ஏதாவது சொல்லியிருப்பேன். என்ன சொன்னேன்? ஏதோ கொட்டோன்னு. ஓ தேலா? அது இல்ல சார், மேல இருந்து கீழே. ஓ மலையா? இல்ல சார், குற்றாலம். குறைஞ்சுங்க, முறைக்காதீங்க, அருவி தானே. அதான். அந்த பேர் உங்களுக்கு எப்படி தெரியும்? சும்மா பேச்சோட பேச்சா அப்படி சொன்னதுதான். ஏங்க அந்த பேருக்கு என்ன? ஒன்றும் இல்லை. அப்போ நான் சொன்னது சரிதானே? அதெல்லாம் தெரியாது சார், ஆனால் 7Cல இருந்து யாரும் தேர மாட்டாங்க. இப்படி நைஸா சிரிச்சு பேசி என்னை ஏமாத்தி இந்த ஸ்கூலை விட்டே துரத்திடலான்னு பாக்குறீங்களா? ஏங்க சத்தியமா இல்லைங்க. இது நம்ம 2 பேருக்கும் நடுவில் இருக்கிற போட்டி சார். 3 மாசத்துக்கு அப்புறம் ஒன்று இங்கே நான் இருக்கணும், இல்லை நீங்க இருக்கணும். தாராளமா நீங்களே இருந்துக்கங்க, வரேன். ஹலோ சார், ஒழுங்கா என்னன்னு சொல்லிட்டு போங்க. ஹலோ. வணக்கம் டீச்சர். குருவி, ஒரு நிமிஷம் வாயேன். நான் டீச்சர் ஏதாவது வாங்கிட்டு வரணுமா? சும்மாதான். நான் டீச்சர் எதுக்கோ கூப்பிட்டா மாதிரி இருக்குது, கேட்டா சும்மாதான்ட்டு சமாளிக்கிறீங்க. பேசலான்னு தான் கூப்பிட்டேன் குருவி. சொல்லுங்க டீச்சர். நீங்க ஏதாவது பிஸியா இருந்தீங்கன்னா அப்புறம் பேசலாம். நீங்க வேற டீச்சர், நான் சாதாரண பியூனு, அப்படின்னா பிஸியா இருந்துட போறேன். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். நீங்க வேற டீச்சர், நான் சாதாரண பியூனு, அப்படின்னா பிஸியா இருந்துட போறேன். என்ன குருவி இப்படி சொல்லிட்ட? பியூன்னா என்ன சும்மாவா? ஆயிரக்கணக்கான வேலை இருக்கும்ல. உங்களுக்கு தெரியுது, மத்தவங்களுக்கு தெரியலையே. அதை விடுங்க டீச்சர், நீங்க எதுக்கு கூப்பிட்டீங்கன்னு சொல்லுங்க. எங்க இன்னைக்கு உங்க ஃப்ரெண்ட காணோம்? என் ஃப்ரெண்டா? யார் டீச்சர் அது? அதான் உங்களோட வண்டியில ஒருத்தர் வருவாரு போவாரு, அவர்தான். ஓ, ஸ்டாலின் சார சொல்றீங்களா? என்ன இன்னைக்கு ஸ்கூலுக்கு வரல? உடம்பு சரியில்லை. ஐயோ, என்னாச்சு? இது ஏன் பதறுது? ஒண்ணுமே புரியலையே. என்னாச்சு? லைட்டா ஃபீவர். இப்போவும் ஸ்கூலுக்கு வரேன் தான் அடம் பிடிச்சாரு. நான் தான் வேணா ரெஸ்ட் எடுங்கன்னு சொல்லிட்டு வந்தேன். ஓ, அவர் எங்க தங்கி இருக்காரு? தெற்குறத வீதியில தான். ஏன் போய் பார்க்க போறீங்களா? சேச்சா, போய் பார்க்கணுமா என்ன? அது உங்க இஷ்டம். அது பாத்துக்கலாம். அப்புறம் எந்த ஊர் அவருக்கு? தேனி பக்கம் அல்லி நகரம். ஓ, என்ன ஆள் அவரு? ஆம்பளை ஆள் தான். அவரை கேட்டாலும் அதே தான் சொல்லுவாரு. இன்னும் நோண்டி நோண்டி கேட்டா ஜாதிகள் இல்லையடி பாப்பான்னு பாட்டெல்லாம் பாடி காம்பாரு. அவரு ரோமன் கேத்தலிக்கா இல்ல ப்ராட்டஸ்டண்டா? ஐயோ, உங்களுக்கு விஷயமா தெரியாதா? என்ன? அவரு இந்து டீச்சர். ஹிந்துவா? பேரு ஸ்டாலின் இருக்கு. அவங்க அப்பா ஒரு கம்யூனிஸ்டா, அதனால இந்த பேர் வச்சுக்கிறாரு. ஓ, நானும் அவர் என்ன மாதிரி கிறிஸ்டியனோன்னு நினைச்சிட்டேன். அவரு சுத்தமா சாமியை கும்பிட மாட்டாரு டீச்சர். அப்படியா? ஆமா டீச்சர், கேட்டா கமலஹாசன் மாதிரி அன்பே சிவான்னுவாரு. ஆனா பார்த்தா கொஞ்சம் கோவக்காரர் மாதிரி இருக்கிறாரு. பட் பசங்களெல்லாம் அடிக்கவே மாட்டாராமே, அப்படியா? பசங்களை தான் அடிக்க மாட்டாரு, ஆனா பசங்களுக்கு எதனா ஒன்னா யாரோ ஒன்னா அடிப்பாரு. என்ன சொல்ற குருவி? ஆமா டீச்சர், நம்ம சிட்டி ரோபாவை அவங்க அம்மா முருக கம்பெனி வேலைக்கு அமிச்சிச்சு. சாரு விடலையே, வெர்ட்டுன்னு போய் எப்படி சின்ன பசங்களை வேலைக்கு இட்டுன்னு போலான்னு கிழி கிழின்னு கிஸ்ட் இட்டுன்னு போன ஏஜென்ட்ட செம்மடி ஆச்சு பையனை கூட்டின்னு வந்துட்டார்ல. அப்போ உங்க சார பெரிய ஹீரோன்னு சொல்லு. இதுல என்ன சந்தேகம் உங்களுக்கு? நிஜமாவே அவர் ஹீரோ தான். ஆமா, இப்ப நீங்க எதுக்கு அவருக்கு நம்ம பொண்ணு கொடுக்குற மாதிரி இப்படி துருவி துருவி கேள்வி கேட்டுக்கிறீங்க? ஏன் நாங்கெல்லாம் பொண்ணு கொடுக்க கூடாதா? அவருக்கு தான் எப்போ கல்யாணம் ஆயிடுச்சே. என்ன சொல்ற குருவி? டீச்சர் சோமனா கட்டியா சொன்னேன் டீச்சர், நான் பயந்துட்டீங்களா? ஆமா ஆமா. அவருக்கு கல்யாணம் ஆயிடுச்சுன்னா நீங்க ஏன் பயப்படணும்?
அதானே, நான் ஏன் பயப்படணும்? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இங்க யாரு பயந்தா? நீங்க தான். சீச்சி, நான் ஒன்னும் பயப்படலையே. என்ன? அதத்தான் நானும் கேக்குறேன். என்ன புரியலையே. இப்போ எதுக்கு நீங்க ஸ்டாலின் சாரை பத்தி அக்கறையா விசாரிக்கிறீங்கன்னு தான் கேக்குறேன். நான் எங்க விசாரிச்சேன்? நீதான் சும்மா வந்து வளவளன்னு பேசிக்கிட்டு டைம் வேஸ்ட் பண்ணிட்டு இருக்க. என்னது நான் பேசுனேனா? பின்ன நானா உன்னை பேசுன்னு அடம் பிடிச்சிட்டு இருக்கேன்? போ குருவி, போய் வேலையை பாரு. போன்னு சொல்றேன்ல. குட் மார்னிங். குட் மார்னிங். எல்லாரும் உங்க சயின்ஸ் புக் எடுங்க. டேய் புக்கர்ரா. சார் என்ன இன்னைக்கு பாடம் எடுக்க வேணாம் சார். ஏன் அப்படியே? பிடிக்கல சார். புரியலையே. பிடிக்க மாட்டேங்குது சார். என்னடா பிடிக்கல? இங்கிலீஷ், மேக்ஸ், சயின்ஸ் எதுவும் பிடிக்கல சார். வெரி குட். கைபாபு மாதிரியே அதெல்லாம் யாருக்கு பிடிக்கலன்னு சொல்லுங்க. ஏய் தைரியமா சொல்லுங்க. சரி, வேற என்னதான் பிடிக்கும்? தமிழ் பிடிக்கும் சார். ஆனா தமிழை பிடிக்காது. சரி, பிடிக்காத விஷயத்த நாம எப்பவுமே என்ன செய்யக்கூடாது? ஒரு காலும் செய்யக்கூடாது. சரி, எல்லாரும் புக்கை மூடி உள்ள வைங்க. சரி, நாளைக்கு படிக்கலாமா? நாளைக்கும் பிடிக்காது சார். அதுக்கு மறுநாள்? அப்பயும் பிடிக்காது சார். அது எப்படிடா உறுதியா பிடிக்கலன்றே சொல்ற? 6 வருஷமா படிச்சுனுங்க சார். ஆனா ஒரு நாள் கூட அது புரியவே இல்லை சார். ஓ, ஸ்கூல்ல சேர்ந்ததுல இருந்தே உனக்கு பிடிக்கல? ஆமா சார். சரிடா, ஏன்டா உனக்கு பிடிக்க மாட்டேங்குது? ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது சார். ஏன் புரியல? அதான் சார் தெரியல. அப்படியா? உனக்கு வேற என்னதான் பிடிக்கும்? கிட்டுப்புல்லாட்டம் பிடிக்கும் சார். அது ஏன் பிடிக்கும் உனக்கு? ஜாலியா இருக்கும் சார். நான் சூப்பரா ஆடுவேன். அதான் விஷயம். உட்காரு. இப்ப இவனுக்கு கணக்கே பிடிக்க மாட்டேங்குது. ஏன்? அதுல கொஞ்சம் கூட இவனுக்கு ஈடுபாடே கிடையாது. ஆனா கிட்டிப்புள்ள பிடிச்சிருக்கு. ஏன்? அதுல அவனுக்கு அதிக அளவு ஈடுபாடு இருக்கு. இப்ப உதாரணத்துக்கு ஒருத்தனை குளத்துல குதிக்க சொல்றான். நீச்சல் தெரிஞ்சவன் படான்னு குதிச்சிருவான். நீச்சல் தெரியாதவன் பயந்துக்கிட்டு ஓரமாக தான் நிற்பான். இப்போ தெரிஞ்ச விஷயத்த தெரிஞ்சு செய்கிறப்ப துணிச்சலோடு செய்யலாம். அதே இது தெரியாத விஷயத்த செய்கிறப்ப பயந்து தான் செய்ய முடியும். அதே மாதிரி தான் படிப்போம். தெரிகிற வரைக்கும் பயமாக தான் இருக்கும். அதை தெரிஞ்சுக்கிட்டா அதை விட ஈஸியான விஷயம் உலகத்தில் வேறு எதுவுமே இல்லை. புரியுதா? அதனால எல்லாரும் உங்கள் சயின்ஸ் புக் எடுங்க. எடுன்னு சொல்ல மாட்டேன்டா. ஆனால் இந்த பீரியடை எப்படியாவது யூஸ்ஃபுல்லாக கழிக்கணுமே. இன்னைக்கு என்ன கிழமைடா? வியாழக்கிழமை சார். சரி, இனி ஒவ்வொரு வியாழக்கிழமையும் உங்களுக்கெல்லாம் ஆர்ட் பீரியடு. ஆர்ட் பீரியட்னா படம் வரைவாங்களே அதானே சார்? படம் மட்டும் வரைகிறது இல்லைடா, உட்காரு. ஆர்ட் பீரியடுண்டா உங்களுக்கு என்னென்ன கலைகள் தெரிஞ்சிருக்கோ அதெல்லாம் செஞ்சு காட்டணும். புரியுதா? கத்துனா மட்டும் போதாது, உங்களுக்கு என்னென்ன தெரியுங்கிறத இங்க வந்து செஞ்சு காட்டணும். மண்டா, டேபிள் சேர்ல எடுத்து ஓரமா போடு. நானா யாரையும் கூப்பிட மாட்டேன். ஆர்வம் இருக்கிறவங்க அவங்களா வந்து இங்க பண்ணி காட்டணும். யாரு முதல்ல? வெளியில வா வா, என்ன பண்றேன்னு பாப்போம். சரி, என்ன செய்ய போற? செஞ்சு காட்டு. ரெஸ்பெக்டட் சீஃப் கெஸ்ட். கொஞ்சம் பொறுமையா இருக்குடா. அதுக்கு தெரிஞ்சது அது பண்ணி காட்டுது. நீ பேசுப்பா. Respected chief guests, our headmaster, dear teachers and my dearmost friends. Good morning to everyone. கை தட்டுங்க. போய் உட்காரு. ஓ, அடுத்தது நீயா? ஆரம்பி. என்ன என்ன வார்த்தைகளோ சின்ன விழி பார்வையிலே சொல்லி சொல்லி முடித்து விட்டேன். சொன்ன கதை புரியவில்லை.
தேங்க்யூ தேங்க்யூ. இப்போ நான் மெமிக்ரி பண்ண போகிறேன். அது யாரோட வயசு நீங்கள் தான் கண்டுபிடிக்கணும். இங்கே பாருங்க, இப்போ ஸ்டாலின் சார் ஒவ்வொரு வேலைக்கிழமையும் கலை வகுப்பு எடுக்கிறேன்னு சொல்லியிருக்காங்க. அதனால் நம்ம எல்லாரும் நமக்குள்ளே இருக்கிற கலையை வெளிப்படுத்தி நம்ம ஸ்டாலின் சார் கிட்ட நல்ல பேர் எடுத்தா சாக்லேட் வாங்கி கொடுப்பான்னு நினைக்கிறேன். அது அப்புறம் பார்க்கலாம். இது யாரோட வயசுன்னு சொல்லுங்க. கரெக்ட் கண்ணா. இப்போ சார் சொல்லியிருக்காரு வியாழக்கிழமை வகுப்புன்னு. அதனால நம்ம பண்ணலாம் ஏதாச்சும் ஒன்று. சார் கொடுப்பாடா பரிசு, அதை வாங்கிட்டு போகலாம்டா டரிசு. டன்டனக்கா டனுங்கனக்கா. இது யாரோட வயசுன்னு சொல்லுங்க. தேங்க்யூ தேங்க்யூ. அடுத்து கைபாமா. இப்போ நான் டான்ஸ் ஆட போறேன். அதுக்கு பொட்டலம் தான் போல அடிப்பான். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். இப்போ நான் டான்ஸ் ஆட போறேன். அதுக்கு பொட்டலம் தான் போல அடிப்பான். தேங்க்யூ. வெரி குட் வெரி குட் சூப்பரா. அடுத்து சார் சிட்டி ரொம்ப சூப்பரா படுறோம் சார். அப்படியா? ஆமா சார். வாடா போய் போட லி. வர சிட்டி ரொம்ப எந்திரன் ரொம்ப வரைகிறான். சிட்டி சூப்பரா அடுத்து. வருதுடா. ஏய் அவ்வளவுதானா? சார் கேபி சூப்பரா ஆடுவா சார். சார் இல்ல சார் இல்ல சார். ஏய் நானே பார்த்திருக்கேன். ஏன் யோசிக்கிற? வா. சார் வேணாம் சார், வராது சார். கைபாமே கான்ஃபிடண்டா ஆடுறான். நீ ஆடுறதுக்கு என்ன? வா. ஐயோ வேணாம் சார், ப்ளீஸ் சார். வா கேபி வந்து ஆடு. பாட்டு இல்லாம எப்படி சார் ஆடுறது? பாட்டை உடனே ரெடி பண்ணிடுவான். டேய் ஸ்டாஃப் ரூம்ல போய் டேபிள் கார்டு எடுத்துட்டு வாடா. சரி சார். இன்னையே உட்காந்துட்டு இருக்க. வா கேபி. உனக்கும் வேணும் எனக்கும் வேணும், கட்டு கட்டா காசு வேணும், டப்பு மாலே துட்டுக்கு தானே டெய்லி நாம திரியிறோமே. தேங்க்யூ தேங்க்யூ. ஏய் ஏய் பாத்து பாத்து மெதுவா. ஏய் மெதுவா போங்கடா. கேபி சூப்பரா ஆடுற. தேங்க்ஸ் நான் சார். உடனே ஹெட்மாஸ்டர்கிட்ட பேசி அடுத்த அசெம்பிளிலே உன்னை ஆட வைக்க போறேன். சார் என்னப்பா? வேணாம் சார். ஏன்? நான் அசெம்பிளில ஆடல சார். அதான் ஏன்? வேணாம் சார். வெண்ணிலா மாதிரி உனக்கும் பயமா இருக்கா? இல்ல சார், ஆனா வேணாம் சார். அதான் ஏன்ற இல்ல. ப்ளீஸ் சார், இப்போ எதுவும் கேட்காதீங்க. அப்படியா? சரி அது அப்புறம் பேசிக்கலாம். கிளம்பு. தேங்க்யூ சார்.